செய்திகள். திமுக எம்பி ஆர் ராசா பேசியதாக சமூக வலைதளத்தில் ஒரு ஒளிப்பதிவு ஆடியோ வைரலாகி வருகிறது. ஏசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தியாகம் செய்த தினம் என்று புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு நிராகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கட்சித் தலைவர் விஜய் சென்னை எழும்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். இந்த இரு தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவையும் விஜய் சமர்ப்பித்துள்ளார். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் சமர்ப்பித்த வேட்பு மனுவில் குளறுபடி இருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிமுறைகளின்படி ஒரு வேட்பாளரின் பிரமாண பத்திரத்தில் தகவல்களை மறைப்பது அல்லது தவறான தகவல்களை அளிப்பது தண்டனைக்குரிய செயல் மட்டுமின்றி அவரின் வேட்புமனு நிராகரிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. விஜய் முதலில் சமர்ப்பித்த பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் தன் மீது எந்த வழக்கும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திருச்சி கிழக்கில் சமர்ப்பித்த வேட்புமனுவில் 2025 பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரே வேட்பாளர் இரு வெவ்வேறு தொகுதிகளில் சமர்ப்பித்துள்ள வேட்புமனுக்களில் இவ்வாறு முரண்பட்ட தகவல்கள் இருப்பது அவரின் வேட்புமனுவை நிராகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்னும் முடிவடையாததால் திருத்தப்பட்ட புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதன் மூலம் வேட்புமனு நிராகரிப்பில் இருந்து விஜய் தப்பிக்க முடியும். வேட்பாளர்களின் வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் ஏப்ரல் 7ஆம் தேதியில் விஜயின் வேட்புமனு ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்பது இறுதி செய்யப்படும். இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தியாகம் செய்த தினம் என்று புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இயேசுபிரானின் அன்பு, தியாகம், மனிதம் ஆகிய பண்புகள் மனித குலத்திற்கு இன்றும் நினைவில் கொண்டு போற்ற வேண்டிய போதனை என்று குறிப்பிட்டுள்ளார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடும் பிரச்சாரம் நடக்கும் நிலையில் திமுக எம்பி ஆர் ராசா பேசியதாக கூறப்படும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அதில் திமுகவில் சாதி பாகுபாடு, கனிமொழிக்கு காட்டிய அக்கறை தமக்கில்லை, கலைஞரை இறுதி காலத்தில் ஸ்டாலின் கைதி போல வைத்தார், கட்சியை கைப்பற்றினார் என குற்றம் சாட்டு எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதை அடிப்படையாக கொண்டு எடப்பாடி பழனிசாமி திமுக ஸ்டாலினை கடுமையாக தாக்கி வருகிறார். தேர்தல் நேரத்தில் இந்த நிகழ்வு திமுகவுக்கு இப்போது பெரும் தலைவலியை உண்டாக்கியிருக்கிறது.